நாங்க ஒன்னும் கண்ணிருந்து பார்க்க முடியாத, காது இருந்து கேட்க முடியாத ஆண்டவரை சேவிக்கல. எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிருடன் எழும்பி மீண்டும் வரக்கூடிய ஆண்டவரை சேவிக்கிற கிறிஸ்தவர்களாக இங்க அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவருக்காக சாட்சியா இருப்போம். கண்டிப்பா ஆண்டவர் இந்த இடத்தில் பெரிய காரியத்தை செய்வார் என்பதை நான் உறுதியாக விசுவாசிக்கிறேன். அதற்காக நாம் அனைவரும் இணைந்து ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். இது தேவனால் மட்டுமே கூடக்கூடிய ஒரு காரியமாக இது இருக்க போகிறது. ஒவ்வொரு இந்திய சுவிசேஷ திருச்சபைகளும் எப்படி கட்டப்படுதுன்னா, இரத்தத்தை வேர்வையாய் சிந்தி விசுவாசிகளுடைய காணிக்கை பணத்தால கட்டப்பட்ட தேவாலயம் இது. எங்க கிட்ட நிறைய காசு இருக்கு, என்ன பண்ண தெரியாம தேவாலயங்களை கட்டிட்டு இல்ல. இது ஆண்டவரை தொழுகிறதுக்காக, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக ஒவ்வொரு போதகரும் போராடி அவ்வளவு தூரம் பாரத்துடன் கட்டப்பட்ட திருச்சபைகள்ல கை வைக்கணும்னு நினைக்கிற எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் சரி, அவர்கள் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள். அதனால வாலிபர்கள், நான் சொல்றேன், இதுதான் கிறிஸ்தவர்களுடைய நிலை இந்த நாட்டில். அப்படி இருக்கும்போது நீங்க வைராக்கியமா ஆண்டவருக்காக எழும்பக்கூடியவர்களா இருக்கணும். ஆண்டவருக்காக வைராக்கியமா எழும்பக்கூடிய தம்பிமார்களும் தங்கச்சிமார்களும் ஆண்டவர் இந்த ஆலயத்திலே எழுப்புவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த இடத்தில் சாட்சியாய் கடந்து செல்லவும், ஒரு தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ்ல நாம் எல்லாரும் சந்திக்கவும் தேவன் தயை பாராட்டுவார்.